திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. 1964ஆம் ஆண்டு தெலுங்கில் வெளியாகி பெரிய வெற்றியை பெற்ற ராமுடு பீடுமு என்ற படத்தை தமிழில் ரீமேக் செய்ய விரும்பிய தயாரிப்பாளர் நாகி ரெட்டியார் எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடிக்க எங்க வீட்டு பிள்ளை என்ற பெயரில் படத்தை தொடங்கியுள்ளார். இயக்குனர் சாணக்கியா இயக்கிய இந்த படத்திற்கு MS விஸ்வநாதன், TK ராமமூர்த்தி இருவரும் இசையமைக்க, கவிஞர் வாலி உள்ளிட்ட பலர் பாடல்கள் எழுதியுள்ளனர். படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. குறிப்பாக நான் ஆணையிட்டால் என்ற பாடல் இன்றும் எம்ஜிஆர் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் பலருக்கும் ஒரு ஃபேவரைட் பாடலாக அமைந்துள்ளது. இந்த பாடலை முதலில் நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் என்றுதான் வாலி எழுதியுள்ளார். படம் சென்சார் போகும்போது இந்த வரிகள் சரிவராது, மாற்றுங்கள் என்று சொல்ல தயாரிப்பாளர் நாகிரெட்டி வாலியிடம் கூறியுள்ளார். ஆனால் எம்ஜிஆர் சொல்லாமல் நான் எதையும் மாற்ற மாட்டேன் என வாலி கூறியுள்ளார். அதன் பிறகு எதை மாற்ற வேண்டுமோ அதை மாற்றிவிடுங்கள் என்று எம்ஜிஆர் சொல்ல வாலி மாற்றத்தையும் உடனடியாக செய்துள்ளார். அதன்படி நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால் என்ற வரிகளை மாற்றிவிட்டு நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் என்று மாற்றியுள்ளார். அதேபோல எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன் என்று எழுதியிருந்தார். அப்போது திமுகவினர் காங்கிரஸ் கட்சியினரை காக்கைகள் என்று விமர்சித்ததால் இந்த வரிகளையும் மாற்ற கூறியுள்ளனர். இதனால் இந்த வரி எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் என்று மாற்றினார். இந்த பாடலில் 75% வரிகள் மாற்றம் செய்யப்பட்டதால் முதலில் இருந்ததை போல் பெரியதாக எடுபடாது என்று பலரும் நினைத்து கொண்டிருக்க, வாலி மாற்றிய அத்தனை வரிகளும் பெரிய ஹிட் அடித்து பலரின் ஃபேவரைட் பாடலாக இது மாறியது. இன்றும் எம்ஜிஆர் குறித்து எந்த நிகழ்ச்சி என்றாலும் இந்த பாடல் ஒலிக்காமல் இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.